முருங்கைக்காய் நம்ம தோலோடவே பொரியல் பண்ணோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறது சிரமமா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணீங்க அப்படின்னா பொரியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டுல 4 முருங்கைக்காய் எடுத்திருக்காங்க இன்னைக்கு. பெரிய பெரிய பீசஸா வெட்டி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற சதையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் அப்படியே நம்ம தோலோட மென்னு சாப்பிடும்போது ருசி நல்லா இருக்கும், சத்தும் நிறைய கிடைக்கும். வீட்டுல இருக்கும்போது அப்படி சாப்பிடலாம், ஆனா ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ ஒர்க் பண்ற இடத்துக்கோ எடுத்துட்டு போய் சாப்பிடும்போது சிரமமா இருக்குங்க. அப்படி இருக்கிற டைம்ல இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப முழுவதுமா நம்ம சதை பகுதி எடுத்து வச்சுட்டோங்க. ஒரு கப் அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நிறைய சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குங்க. நீங்க ஒரு 4 பல் பூண்டு கூட எடுத்துக்கலாம், எல்லாமே வெட்டி வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஒரு அடிகனமான வானிலையில 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி நிறைய போட்டா கிரேவி மாதிரி ஆயிரும். நீங்க தக்காளி இல்லாம கூட இதை செய்யலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது அல்லது இப்ப கூட நீங்க சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தண்ணி நல்லா வத்தணும். தண்ணி ஊத்துற பர்பஸ் என்னன்னா அந்த மிளகாய் தூள் எல்லாம் பச்சை வாசம் போகணும்ன்றதுனால. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க. நல்லா தண்ணி வத்தி இருக்கும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணியோடவே சேர்த்துடக்கூடாது. தண்ணி நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்காயோட விழுத உள்ள சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா இந்த காயும் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிருங்க. அவ்வளவுதாங்க. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நிறைய தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா பொரியல் ரெடி ஆயிரும். இதே நீங்க வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் மசாலா பிளேவரோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு ஒரு கரண்டி பொரியல் எடுத்துட்டு கூட 2 முட்டை போட்டு ஆம்லெட் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். ஆம்லெட் ரெசிபி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், தேவைப்படுறவங்க பாருங்க.